வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள், லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்ல மேட்ச் ஆகும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு புலாவ் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அடி அகலமான கனமான அடி இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காஞ்சி வர அந்த சமயத்திலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதில் கரம் மசாலா பொருட்களான சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மராட்டி மொக்கம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன வாசனை பொருள் இருக்கோ அதை நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்க்கும்பொழுது குறைவாக சேருங்க. வாசனை அதிகமாக இருந்ததுன்னா சாதத்தோட டேஸ்ட்டு உங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துருங்க. வெங்காயம் அதனோட பச்சை வாசனை மாறி லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நீங்கள் வச்சில்ல அப்படின்னா பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் காம்பை எடுத்துகிட்டு காம்பு பக்கம் லைட்டாக கீறிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு 1 கப் அளவு ஸ்வீட் கார்ன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு அதை இது போல் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் இதனுடைய சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் வாங்குற மாதிரி இருந்தால் அதை கூட வாங்கி இதில் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு இதெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக விட்டால் போதும். நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதாவது சின்ன குழிக்கரண்டியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. 2 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் அதிலேயே வெந்துடும். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஸ்வீட் கார்ன். அதாவது குழைய தேவையில்லை, அந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வெந்தாலே போதும். இப்போ 200 கிராம் அளவு பாஸ்மதி அரிசி சாதமாக வடித்து அதை இதனோட சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கும் பொழுதே அதில் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. உங்ககிட்ட புதினா இலைகள் இருந்ததுனாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஈரம் உங்களுக்கு இதில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்பவும் லைட்டாக தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை தண்ணி எல்லாமே சுருங்கிடுச்சு அப்படின்னா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சர்விங் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு சாதம் வடிப்போம் இல்லைங்களா, புழுங்கல் அரிசியோ இல்லை பச்சரிசியோ அதில் கூட செய்யலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிக்கும் பொழுது நீங்கள் அதில் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா அந்த சாதத்தில் உப்பு ஊறி இருக்கும். நீங்கள் இது போல் இந்த ஸ்வீட் கார்ன் மசாலாவோடு சேர்க்கும் பொழுது நல்லா பேலன்ஸ் ஆகிடும். உங்களோட ஸ்வீட் கார்ன் புலாவ் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாதம் வடிக்கும்பொழுது உப்பு போடாமல் வடிச்சிட்டிங்கன்னா அதில் அந்த உப்புத்தன்மை ஊறாமல் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.